எனக்கு நிறைய கடன் இருக்குது, நிறைய வந்துடுச்சு, ஒரு 35+ ஆகிடுச்சு ஏஜ்னு பார்த்தா. ஆனால் இந்த பிரச்சனையை நான் எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு நான் வெல்னஸ் கோச் வரேன்னா எனக்கு என்ன நீங்கள் டீச்? இல்லைங்க, நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ கடன் இருந்தாலும் அதை பற்றி கவலையே படாதீங்க. ஏன்னா கவலைப்படுறதுனால ஏதாவது குறைய போகுதா? கடன் வந்துட்டு குறைய போகாது. அப்புறம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த வார்த்தைகள் வந்துட்டு வார்த்தைகளுக்கு உயிர் இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, எனக்கு 35 வயசு ஆயிடுச்சுங்கிறீங்க. 35 வயசு தான் ஆகுது உங்களுக்கு, புரியுதுங்களா? அப்போ நீங்கள் கடன் வந்துட்டு ஆனது அப்படின்னா, ஒன்று நீங்கள் பணத்தை ஹேண்டில் பண்ண மெத்தட் வந்துட்டு என்ன அப்படின்னா தெரியாது. நமக்கு அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தெரியல. நமக்கு ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் சொல்லிக் கொடுக்கல, பேரண்ட்ஸும் நமக்கு சொல்லிக் கொடுக்கல. நம்மளா வந்துட்டு என்ன அப்படின்னா பண்ணிகிட்டு இருக்கிறோம், புரியுதாங்க? ரெண்டாவது வந்துட்டு என்ன அப்படின்னா, நீங்கள் 35 வயசு ஆயிடுச்சு அப்படி சொல்லாதீங்க. 35 வயசு தான் ஆகுது சொல்லுங்க. இப்போ இதில் வரத்துக்கு இந்த கடனை வந்துட்டு கட்டுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கடனை கட்டுறதுக்காக இருந்தாலும் சரி, நமக்கு வந்துட்டு விலை அதிகமாக இருக்குது நம்ம வாங்கணும் அப்படின்னாலும் சரி, நம்மளோட இன்கம் வந்துட்டு கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இன்கம் நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா இன்கம் இன்க்ரீஸ் பண்ணணும். எப்படி இன்கம் இன்க்ரீஸ் பண்ணுறது? உங்களோட இன்கம் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது? நீங்கள் எங்கிட்ட கேட்கக்கூடாது, உங்ககிட்ட நீங்கள் அந்த குவாலிட்டி கொஸ்டின் வந்துட்டு கேட்கணும். என்றைக்கு நீங்கள் உங்ககிட்ட குவாலிட்டியான கொஸ்டின் கேட்குறீங்களோ அதுக்கு உண்டான வழிமுறைகள் வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன சொல்கிறதுங்க, இந்த யூனிவர்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா டிசைன் பண்ணும். அது வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம அட்ராக்ட் பண்ணிடலாம். ஏன்னா என்னோடய லைஃப்பில் நடந்திருக்கு. நான் இதை வந்துட்டு என்ன அப்படின்னா அப்ளை பண்ணி எனக்கு நடந்தது. நான் யாருக்கெல்லாம் நேஷ்னலாகவும் இன்டர்நேஷ்னலாகவும் சொல்லி கொடுத்துருக்கிறேனோ அவங்களுக்கும் நடந்திருக்கு. யூனிவர்ஸ் வந்துட்டு காமன் பிளைண்ட், அதுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுக்கு உண்டான ரிசல்ட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு கொடுக்க தெரியும். ஓகே, நீங்கள் உங்களுக்குள்ளார கேள்வி கேட்டு இன்றைக்கி இந்த சூப்பரான ஒரு இடத்துல வந்து உட்காந்துருந்துருக்கீங்க. அதே போல் நிறைய பேரை அப்படி ஒரு சிறப்பான இடத்துல நீங்கள் கொண்டு வந்து உட்கார வச்சுருக்கீங்களா? நிறைய பேருடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றிருக்கீங்களா? அவங்களுக்கு சட்டுன்னு நினைவுக்கு வர ஒரு 2-3 விஷயம் சொல்லுங்கள். நிறைய பேர் இருக்காங்க. நான் வந்துட்டு என்ன அப்படின்னா இது வரைக்கும் ஒரு 35 லட்சம் பேரை வந்துட்டு இந்த 23 வருஷத்தில் டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும் அவங்களோட லைஃப்பில் ஹெல்த்து வெல்த்து ஹாப்பினஸ் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணியிருக்கேன். இது எல்லாருக்குமே நான் பண்ண முடியுமா அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் இந்த லெவல் ரீச் பண்ணேன் இல்லையா, இதுக்கு பின்னாடி அந்த 23 வருஷம் உழைப்பு வந்துட்டு என்ன அப்படின்னா இருக்குது. அது நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா கணக்கில் வச்சுக்கணும். ரெண்டாவது, நீங்கள் இந்த கற்றுக்கணுங்கிற அந்த ஆர்வம் வந்துட்டு என்ன அப்படின்னா பர்னிங் டிசைர் சொல்லுவாங்க, அது உங்களுக்கு இருக்கணும். அது இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அது இருந்து நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் பண்ணும்போது, நான் வந்துட்டு நிறைய பேரோட லைஃப் வந்துட்டு சேஞ்ச் ஆனது. ஆஃபீஸ் பாயாக வந்தவர், அவர் வந்துட்டு என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு லெவலில் வந்துட்டு என்ன அப்படின்னா இருக்கார். ஹைஎண்டு கார் எல்லாம் வச்சுருக்காரு, பெரிய வீடு வச்சுருக்காரு, நல்ல இன்கம் வச்சுருக்காரு. சூசைட் பண்ணிக்கிற கண்டிஷனில் இருந்தவங்க, 35 லட்ச ரூபா கடன், அதிலிருந்து வந்துட்டு வெளியே வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹோல் ஃபேமிலி ஹெல்த்தியாக இருக்காங்க, அவங்க ஹாப்பியாக இருக்காங்க. அது வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன, ஃபஸ்ட்டு பயப்படக்கூடாது. நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா இப்போ இருந்து நம்ம வந்துட்டு வாழ்க்கையில் மேலே வரக்கூடிய அந்த கல்வியை, உங்கள் பிரச்சனை என்னவோ அதை தீர்க்கறதுக்கு உண்டான கல்வியை வந்துட்டு என்ன அப்படின்னா கற்றுக்கணும். அது எங்கே கற்றுக் கொடுக்குறாங்களோ, கற்றுக் கொடுக்கக்கூடிய பர்சன் கரெக்டான பர்சன் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். ஆனால் உடனே நடக்காது. அன்டில் நமக்கு அது கிடைக்கிற வரைக்கும் வந்துட்டு என்ன அப்படின்னா பண்ணணும் முயற்சி. வந்து நான் உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நான் வந்துட்டு என்ன அப்படின்னா சொல்லிக் கொடுக்க ரெடி, நீங்கள் கற்றுக்க ரெடியா? இது வந்துட்டு முக்கியம். உங்களுக்கு அது இருந்ததுன்னா கற்றுக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப் வந்துட்டு நடக்கும். சினிமா மாதிரி பாட்டு பாடிக்கிட்டே பணக்காரன் ஆக முடியாது, பிரச்சனை தீராது. எந்த ஒரு மனநிலை சூழ்நிலையில் நீங்கள் உங்களோட பிரச்சனைகளை நீங்கள் உருவாக்குனீங்களோ அதே மனநிலை சூழ்நிலையில் வந்துட்டு உங்களோட பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியாது. அப்போ கொஞ்சம் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்மளை விட அச்சீவராக இருக்கிறவங்க, ரியல் அச்சீவராக இருக்கிறவங்க நீங்கள் அதை பார்க்கணும். நிறைய பேர் இருக்காங்க. எதுவுமே நான் வேஸ்ட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன் நான். ஆனால் உங்களுக்கு யார் வேணுமோ அவங்ககிட்ட நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா போகணும். இப்போ ஒரு பிரச்சனைன்னு சொல்லி ஒருத்தர் வராங்க உங்ககிட்ட, அவங்க வந்த உடனே அதிலிருந்து நீங்கள் அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? அவங்கள நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்துட்டு என்ன அப்படின்னா இது ஒரு சிஸ்டமேட்டிக்காக நான் வச்சுருக்கிறேங்க ஒரு 23 வருஷமாக. எப்படி பண்ணுறேன் அப்படின்னா, லாஸ்ட் 2 இயர்ஸாக பேண்டமிக் அப்புறம் ஏன்னா நிறைய எனக்கு இந்த இன்டர்வியூலாம் பார்த்துட்டு நிறைய பேர் என்னை கான்டாக்ட் பண்ணுறாங்க. நான் அவங்கள என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு லைவ் செஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் பண்ணுறேன். நான் இதில் அவங்களோட பிரச்சனைகள் எதுவாக வேணாலும் இருக்கட்டும், ஹெல்த்து வெல்த்து ஹாப்பினஸில் என்ன பிரச்சனை வேணாலும் இருக்கட்டும், அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளியில் வரணும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் வந்துட்டு அப்படின்னா சொல்லிக் கொடுக்குறேன் நான். அதுக்கப்புறமேட்டு அவங்க என்ன தெரியுமாங்க, அங்கே நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே நான் ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு நான் சொல்லிக் கொடுத்து நடந்தவங்களது நான் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு சொல்லிக் கொடுக்குறேன் நான். அது வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த எஜுகேஷன் ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் வந்துட்டு கொடுக்கும், நல்ல லெர்னிங் வந்துட்டு என்ன அப்படின்னா கொடுக்கும். அதன் வழியாக வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்க மேலே வரலாம்.
இது மாதிரி வந்தவங்க வந்துட்டு அப்படின்னா நிறைய இருக்காங்க. இப்போ என்னோட மிஷன் வந்துட்டு இந்த இன்டர்வியூ கூட நான் அக்செப்ட் பண்ணதுக்கு வந்துட்டு காரணம் 2030க்குள்ள ஒரு 1 crore ஃபேமிலி ஹெல்த் வெல்த் ஹாப்பினஸில் வந்துட்டு அப்படின்னா இம்ப்ரூவ் ஆகணும். ரெண்டாவது அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்களோ என்ன வேணாலும் தொழில் பண்ணட்டும், அதில் வந்துட்டு என்ன அப்படின்னா முதல்ல பண்ணுறதை விட இன்னும் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு என்ன அப்படின்னா இருக்குது. இதை வந்துட்டு நான் தொடர்ச்சியாக வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்கேன். அதன் வழியாக வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டு நம்ம போய் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது. இந்த ஹெல்த்து வெல்த்து இதெல்லாம் சரி பண்ணிட்டாலே, இந்த 3 விஷயங்களை நம்ம கவனிச்சுக்கிட்டாலே நம்முடைய வாழ்க்கை முன்னேறிடும். ஆமாம், முன்னேறந்ததோட. ஆமாம், டெஃபினட்டாக. ரெண்டாவது வந்துட்டு என்ன அப்படின்னா எப்படி சொல்கிறதுங்க, எல்லாமே எதுக்குமே வந்துட்டு ஒரு எல்லை வந்துட்டு என்ன அப்படின்னா கிடையாது. நம்ம கஷ்டத்துலேருந்து வெளியில் வர்றதை நம்ம பார்க்குறோம் இல்லையா? கஷ்டத்துலேருந்து வெளியில் வர்றது ஒரு எல்லை, சரியா? அதுக்கு அடுத்தது அதுக்கு மேலேயும் நம்ம போகலாம். அந்த டைமில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம யூனிவர்ஸ் மாதிரி ஆப்ரேட் பண்ணணும். நமக்கு என்ன கிடைச்சதோ அதை மற்றவங்களுக்கு வந்துட்டு கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். இப்போ என்னோடய மிஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா அதுதான். எப்படி நான் கஷ்டத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கு நான் என்ன பண்ணி நான் கஷ்டத்துலேருந்து வெளியில் வந்தேனோ, அதுக்கப்புறம் என்ன மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற பீப்புள் வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்க லைஃப்பில் மேலே வரத்துக்கு வந்துட்டு சொல்லிக் கொடுக்குறோம். இது எல்லாருமே செய்யணும். ஒரு சைக்கிள் போல் ஒரு தொடர்ச்சியாக. ஆமாம், ஏன்னா இது வந்துட்டு என்ன அப்படின்னு என்ன சொல்லுதுங்க, இது ரிப்பீட்டடாக வந்துட்டு நடந்துக்கிட்டே இருக்குது. காலம் வந்துட்டு அதனோட தேவையை வந்துட்டு என்ன அப்படின்னா உருவாக்கும். இந்த இன்டர்வியூ கூட யாராவது பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், காரணம் இல்லாமல் இவங்க இது பார்க்க முடியாது. அவங்களோட லைஃப்பில் ஏதோ ஒன்று மைண்டில் இருந்திருக்கும், ஏதோ ஒரு பிரச்சனை, அது வந்துட்டு என்ன அப்படின்னு இங்கே சிங்க் ஆகும். மேபி அது வந்துட்டு அவங்களோட லைஃப் வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறதா இருக்கும். ஏன்னா நம்ம லைஃப் வந்துட்டு உண்மையிலே சேஞ்ச் ஆகிறதுக்கு வந்துட்டு எவ்வளோ கால அளவு ஆகும் அப்படின்னா இவ்வளோ நேரம் தான் ஆகும். ஒரே ஒரு சின்ன விஷயம் உள்ள சர்ப்புன்னு இறங்குனதுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிவிடும். அதுலேருந்து இன்னொரு வாழ்க்கை, ஏன்னா என் வாழ்க்கையிலையும் மற்றவங்களோட வாழ்க்கையிலையும் நான் பார்த்துருக்கிறேன் நான். புரியுதுங்களா? நொடி நேரத்தில் ஒரு மாற்றம். அவ்வளோதான். நல்லதுன்னு அதே நேரத்தில் தான் நடக்கும், கெட்டதும் அதே நேரத்தில் தான் நடக்கும். ரெண்டுமே இருக்கும். இது டுயாலிட்டி. இது நான் எனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கணும்னீங்கன்னா அது வந்துட்டு என்ன அப்படின்னா கஷ்டம். அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் என்ன முயற்சிகள் நீங்கள் பண்ணுறீங்களோ உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும், பொறுமை இருக்கணும். தோக்காமல் ஜெயிக்க முடியாது. நிறைய சீக்கிரமாக தோத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சீக்கிரமாக ஜெயிச்சிருவீங்க. ஆனால் மிஸ்டேக் தவறு பண்ணுங்க, நிறைய பண்ணுங்க. ஆனால் பண்ண தவிர திருப்பி நீங்கள் பண்ணீங்கன்னா லைஃப்பில் மேலே வர மாட்டீங்க. தவறை வந்து ஒரு பாடமாக நம்ம எடுத்துக்கணும். அவர் வந்துட்டு என்ன அப்படின்னா லெசனுங்க. அது வந்துட்டு என்ன அப்படின்னா மாறு வேஷம் பண்ணி போட்டுட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னாலே அது வாய்ப்பு. எப்போ அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா வாய்ப்பு. இப்போ நீங்கள் நல்லா கவனிங்களா, யார் வந்துட்டு மில்லியனர் மல்டி மில்லியனர் இவங்களெல்லாம் கவனிச்சு பாருங்க. நிறைய பேரோட பிரச்சனைக்கு வந்துட்டு சொல்யூஷன் கொடுக்குறோம். ஸ்விக்கியாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், அமேசானாக இருக்கட்டும், ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு சொல்யூஷன் ஓரியன்ட் பர்சனாக இருக்கணும், ப்ராப்ளம் ஓரியன்ட் பர்சனாக இருக்கக்கூடாது. ரெண்டாவது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய பீப்புள் அவங்க ஹாப்பியாகவே இருக்க முடியாது. வீட்லேயும் ஒரே பிரச்சனையாக இருக்கும். மனசு சரியில்லையா, இந்த மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா வீடியோ வந்துட்டு என்ன அப்படின்னா போட்டு பார்க்கணும். பார்க்கும்போது வந்துட்டு என்ன அப்படின்னா இப்போ நவீனமாக நமக்கு நிறைய டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிருக்கு இல்லைங்களா, அதை வந்துட்டு நம்மளோட பிரச்சனைகளுக்கு யூஸ் பண்ணி வெளியில் வரலாம். கண்டிப்பாக எல்லாராலையும் ஜெயிக்க முடியும். எல்லாரும் இணைந்து மகிழ்வோம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி, அதாவது நம்முடைய நேயர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி நிறைய விஷயங்களை சொன்னீங்க. எங்களுக்குமே உபயோகமாக இருந்தது. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.